நம்முடைய ஜெபத்தை காட்டிலும் நாம் பேசுகிற வார்த்தை வல்லமையானது. ஹல்லேலூயா. வல்லமையான வார்த்தை ஜெபத்தில் இருக்குமானால் அந்த ஜெபம் வல்லமையானது. ஹல்லேலூயா. நம்ம வார்த்தை பற்றி இந்த உலகம் தெரியாதபடினால அது ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு எந்த திசையை நோக்கி போகுமோ தெரியாத அந்த திசையில் பேசிக்கிட்டே இருக்கிறது. அவங்க வாழ்க்கையும் அப்படியே போயிடுது. வார்த்தை தான் ஒரு சுக்கான இருக்குதுன்னு வேதம் சொல்லுது இல்லையா? ஒரு பெரிய கப்பலுக்கு அதில் ஒரு சின்ன சுக்கான இருக்கும். அதுதான் இந்த கப்பலை திசை திருப்பு சரியான அந்த ரூட்டில் நடத்துறது அந்த சுக்கான். அவ்வளோ பெரிய கப்பலுக்கு சின்னதான ஒரு பொருள் கொடுத்துருங்க. அது போல தான் நம்ம பல வருஷம் வாழறோம் இல்லையா? ஒரு பெரிய கப்பலை போல் நமக்கு அந்த வாய் தான் ஒரு சுக்கான போல் இருக்கிறது. அதை கரெக்டான திசையில் திருப்பி கரெக்டாக வச்சோம்னா அந்த போக வேண்டிய இடத்துக்கு அந்த கப்பல் கரெக்டாக சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். அது அப்படியும் இப்படியும் திருப்பி போக வேண்டிய இடத்துக்கு அது போக மாட்டுது. இங்கேயே அலைக்கழித்து அப்படியும் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கிறது. போக வேண்டிய இடத்துக்கு போகல. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இல்லையா? சொல்கிறாங்க கானான் தேசத்துக்கு 40 நாளில் போயிடலான்னு சொல்கிறாங்க. 40 நாளில் போய் சேர்ந்துடலாமா? ஆனால் இவங்க 40 வருஷம் போகிறாங்க. 40 சுக்கான் சரியில்லை. சுக்கான ஆமாம், வாய் சரியில்லை. அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். எப்படி பேசக்கூடாது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? எப்படி பேசக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொள்ளும் போது எப்படி பேசணும் என்பதை அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அதை தான் தொடரப்போகிறோம். முதலாவது நாம் வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றத அடிக்கடி என்ன பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் பேசிடுறோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கலாம், எவ்வளோ திறமை இருக்கலாம், நீங்கள் பெருமைப்படக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கலாம் உங்களுக்கு. அது உங்கள் தாய் தகப்பன் வைத்ததாக இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்ததாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள் நீங்கள் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது உங்கள் கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய சொத்து உங்கள் வாய் தான். உங்கள் வாய் தான். ஆமாம், இந்த வாயை மாபெரும் சொத்தாகிய இயேசு கிறிஸ்து வாயோடு இணைச்சிடணும். ஹல்லேலூயா. அவர் தான் மாபெரும் இந்த உலகத்தை ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கார். அவர் தான் சர்வ வல்லவராக இருக்கிறார். அந்த வாயோடு நம்ம வாயை இணைஞ்சிட்டு ஒரே வாயை அடிச்சுன்னா நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னால் எது நடக்குதோ அது போல் நாம் சொன்னால் நடக்கக்கூடியதாக மாறிடும். அதனால் நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறத மறந்துடக்கூடாது. நம்ம மறக்கிற சக்திக்கு ரொம்ப இருக்குது நமக்கு இல்லையா? தேவையில்லாதெல்லாம் மறக்க மாட்டோம், ஞாபகமாக வச்சுன்னு இருப்போம் இல்லையா? எத்தனையோ 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதையை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு வாசலில் நான் மதிக்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த ஏதோ கோவத்தில் சொன்ன வார்த்தையை நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் மறந்துடணும். அதெல்லாம் ஆமாம், தேவையே இல்லாத விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அதை மறந்துடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நாம் பேசுகிற வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றதை நம்ம ஞாபகத்தில் வைத்து பேசணும். ஹல்லேலூயா. நான் சொன்ன நடந்தணுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாயில் தப்பாக பேச மாட்டீங்க, பேச்சு வராது இல்லையா? தவறு கூட சொன்னால் நீங்கள் பயப்படுங்க, நம்ம சொன்ன நடந்துடுமே, இதை நான் பேச மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடுங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். அதனால் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு என்பதை அடிக்கடிக்கு சொல்லிக்குவீங்க. என் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா இல்லையா? ஆண்டவர் எவ்வளோ தான் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேரோட வாழ்க்கையில் நிறைவேறிச்சு? ஒரு கேள்விக்குறி இருக்கா? அப்போ ஏன் நடக்கலை? அது ஒரு கேள்விக்குறி இருக்கா? கர்த்தர் பெரியவர் தான், மாறாதவர் தான், வல்லமையுடையவர் தான், வாக்குத்தத்தம் கூட கொடுத்துருக்கிறார், செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி கூட மனிதனுடைய வாழ்க்கையில் அது எதுவும் நடந்தது போல இல்லையே. ஆனால் நடக்குது ஒரு சிலருக்கு நடக்குது. ஆனால் எல்லாருக்கும் நடந்ததுன்னா இல்லை. ஒரு கேள்வி, ஏன் அது நடக்கலை? கர்த்தர் சொல்லிட்டாரு. நான் கர்த்தரை சொல்லியிருந்தாலும் அதை ஒருத்தன் எடுத்து இருதயத்தில் வைத்து நாவிலே சொல்லும்போது தான் அவன் சொல்லுகிறபடி ஆகும். ஹல்லேலூயா.
இருதயத்திலே சந்தேகப்படாமல் அவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போ என்று சொன்னால், அது மாதிரி அதில் என்ன பிடிச்சதுன்னா, எவனாகிலும் இதுக்கு என்ன சொல்ல, இதுக்கு என்ன யாரை நிறுத்தலாங்க? எவனாகிலும் ஒன்று போட்டார்ல, இங்கே யாரை நிறுத்தலாம்? யார் அது? பரிசுத்தவான், நீதிமான், வல்லமை பெற்றவன், வரம் பெற்றவன், யார் வேணா இருக்கலாம். பிச்சைக்காரன், படிக்காதவன், அழுக்கு பிடிச்சவன், அந்த லிஸ்ட்டில் உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் அந்த வார்த்தைக்கு உரிமை உண்டு. எவனாகிலும் இருதயத்திலே சந்தேகப்படாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே தள்ளு உண்டு போன்று நீ சொன்னால், இப்போ இது எவ்வளோ அற்புதமான, வேதத்தில் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இது புரிஞ்சுட்டா நமக்கு நம்ம வாழ்க்கையை தர மாறிடும் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்திலிருந்து சந்தேகப்படாமல் நீங்கள் பேசினா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. இதை இயேசு தான் சொல்லியிருக்கிறார். இதை இயேசு நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம வார்த்தைக்கு வல்லமை இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உறுதியாய் நம்பி தான் பேசுகிறேன். சந்தேகப்படுறதை நான் பேச மாட்டேன். எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னா அதை நான் பேசக்கூடாது இல்லையா? ஒன்று சரி எனக்கு புரியலைன்னா அதை நம்ம பேசக்கூடாது. எது கொஞ்சம் தெளிவாக நம்மளால் நம்ப முடியுதோ அப்படி பேச பழகிட்டோமா, நம்ம பேசுகிறதெல்லாம் விசுவாச வார்த்தையாக இருக்கும். நம்ம பேசுகிறதெல்லாம் நமக்கும் நடக்கும், நாம் சொல்கிறோமே அவங்களுக்கு நடக்கும். ஹல்லேலூயா. அதை ரொம்ப ஈஸியாக்கி கொடுத்துட்டார் ஆண்டவர். கிறிஸ்துவ வாழ்க்கையை, ஆண்டவருடைய வசனங்களை எடுத்து நம்ம புரிந்து கொண்டால் கிறிஸ்துவ வாழ்க்கையை ரொம்ப கடினம் அல்ல, மிகவும் லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது புலம்பி பல நாள் சாப்பிடாம இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவருங்க சொல்லலை, மிகவும் எளிதாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் சொன்னார் அவர், என்னிடத்துல, ஆமாம், என்கிட்ட கற்றுங்க, வேற எங்கேயும் போய் யாருக்கிட்ட கற்றுக்காதீங்க. அவங்க அனுபவங்களாம் நமக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே நம்முடைய ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். வார்த்தைகள் விளைவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். வார்த்தைகள், ஆமாம், பேசிட்டு பேர் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லையா? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு இல்லையா? மாப்பிள்ளை யார், பொண்ணு யார், எப்படி, எத்தனை வரவனா விசாரிக்கலாம், தப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் விசாரிச்சுங்க அப்படிங்க இப்படிங்களான்னு அதை இங்கே நம்ம ஒரு அறிக்கை சொல்கிறல, இவர்கள் செய்யக்கூடாதபடி தடையாக எதற்கும் வந்தாலும் இப்பயே சொல்லிட்டீங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது. கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் மூக்கு சரியில்லை, அப்புறம் வாய் சரியில்லை அப்படின்னு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. கிடைச்சதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இதை எப்படி சிறப்பாக மாற்றுவது? நமக்கு கிடைச்ச புருஷன் இவ்வளவுதான். அடுத்தவன் புருஷன் பார்த்துக்கிட்டு அவரை மாதிரி இல்லையே, அவரை மாதிரி கலர் இல்லையே நம்ம ஆசைப்படக்கூடாது. கடவுள் நமக்கு கொடுத்த புருஷன் இவ்வளோ தான். இவருக்குள்ளே சில குறைவுகள் இருக்கலாம், உங்கள் மனைவிக்குள்ளே சில குறைகள் இருக்கலாம். அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு வழி வைத்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வைத்திருக்கிறாரு. அதை தீர்க்கிறத வழியை பாருங்க. அதை விட்டுட்டு அந்த குறைகளை பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதனால் எந்த மாற்றமும் நடக்காது. ஹல்லேலூயா. அதை விட அதை பாசிட்டிவாக பேச கற்றுங்க. உங்கள் பொய்யா பேசுகிறாங்களா உங்கள் வீட்டில் சொல்லுங்கள், உண்மை தாங்க பேசுவாங்க. 4 பேருக்கு முன்னாடி சொல்லுங்கள். பொய் பேசுகிறவங்க பொய் பேசாதாமல் ஆகிடுவாங்க. பொய், ஆமாம், கோவப்படுறவங்க, எங்கள் மனைவி கோவமே பட மாட்டவங்க, ரொம்ப அமைதிங்க. 4 பேருக்கு மத்தியில் நீங்கள் அப்படி சொல்லுங்கள். அவங்களுக்கு அந்த வார்த்தை என்ன பண்ணும், கோபம் வராமல் ஆக்கிடும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் நம்மளை தூண்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் யோசித்து நிதானமாக பேச பழகிக்கொள்ளும். அப்போ வார்த்தைக்கு விளைவுகள் இருக்கிறது. 2வது, தலையெழுத்து என்று நம்ம சொல்கிறோமே, அந்த தலையெழுத்து நம்ம பேசுகிற வார்த்தை தான். ஹல்லேலூயா. எங்கேயும் தலையில் எழுதி கொள்ளலை, எழுதி வைத்து இல்லை, நம்ம தலையத்தை நாம தான் எழுதுகிறோம். கடவுள் வார்த்தையை
நாம் பேசினால் நம்ம தலையில் எழுதப்படும். ஹல்லேலூயா. யார் யாரோ சொன்னதை ஏதோ பார்த்ததை நாம் சொல்ல ஆரம்பித்தோம்னா அது நம்முடைய தலையில் எழுதப்படும். அதுதான் நம்முடைய தலையெழுத்தாய் மாறும். உங்கள் தலையெழுத்தை நீங்கள் அழகாய் சிறப்பாய் மாற்றலாம். அது கடவுளுடைய வார்த்தை உங்கள் வாயிலே இருதயத்திலிருந்து புறப்பட்டு வறுமையானால் உங்கள் தலையெழுத்தை மாற்றிடலாம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் யார் உங்களை பற்றி தரை குறைவாய் சொல்லியிருந்தாலும், யார் உங்களை தப்பாக கணக்கீடு பண்ணியிருந்தாலும், உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் இருந்தாலும், யார் வேணா இந்த உலகத்தில் யார் வேணா உங்களை சொல்லட்டான். எங்களுக்கு ஒன்று புரிஞ்சுங்க, யாரும் கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அவங்க மாற்றுறதுக்கு சொல்கிறதுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. உன்னை உண்டாக்கின ஒருவர் தான், உன்னை சிருஷ்டித்த ஒருவர் தான் உண்மையில உரிமை கொண்டவராக இருக்கிறார். கணவனாக இருக்கணும், மனைவியாக இருக்கும், அவங்களுக்கு கூட என்ன கிடையாது, உரிமை கிடையாது. அந்த உடன்படிக்கை இருக்க வரைக்கும் தான் அவங்களுக்கு சில கட்டுப்பாடு இருக்கணும். என்ன அந்த உடன்படிக்கை முடிஞ்சிச்சுன்னா இல்லை. ஆனால் நமக்கு நம்ம சிருஷ்டிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்மை ஆராய்ந்து அறிந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் புறம்பு தழுகிறதில்லை, ஒவ்வொருவரையும் ஒரு தகுதியற்றவராய் நினைக்கிறதும் இல்லை. தகுதி இல்லாதவனும் தகுதி உள்ளவர் என்று நினைக்கிறவர், உண்மை இல்லாதவனும் உண்மை உள்ளவர் நினைக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதில் நாம் யாரும் அப்படி தகுதி இல்லாதவர்களா ஒரு காலம் நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நாமளே தகுதி இல்லாமல் இருந்தோம், நம்மளும் சரியில்லாதவர்களாம் இருந்தோம். அப்படியே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன்னா, என் தேவன் நான் பாவியாக இருக்கும் பொழுது என்னை நேசித்தாரே, என்னை தகுதி இல்லாதவனா என்னை தகுதி உள்ளவன் எண்ணினாரே, அது நிமித்தம் தானே என் மேலே அவர் வச்ச நம்பிக்கை தான் இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை நம்பி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை தான் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறது. நீங்கள் அவர் மேலே வச்ச விசுவாசத்தை தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கொஞ்சம் தாங்க. ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த விசுவாசத்தினால தான் உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இல்லையா? அவர் உங்கள் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறார். உங்களால் முடியும் அவர் விசுவாசிக்கிறார். உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியும் அவர் விசுவாசிக்கிறார். உங்களால் உண்மையாக இருக்கும்னு அவர் விசுவாசிக்கிறார். உங்களால் அவர் விரும்புகிறபடி வாழ முடியும் அவர் விசுவாசிக்கிறார். அவர் விசுவாசம் தான் இந்த அளவுக்கு நம்ம உயர்த்தி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அவர் நம்மை விசுவாசிக்கிறார். இன்னும் பெரிய காரியங்கள் நம்மால செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிறாரு. அதுதான் சீசர்கள் மத்தியில் அடிக்கடி என்ன பண்றாருன்னா, வேணும்ன்ட்டு சில காரியங்களை விட்டு கொடுத்து இவங்க என்ன பண்றாங்க அண்டு எதிர்பார்க்கிறாரு. இவங்க ஏதாவது செய்ய மாட்டாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு கடல்ல ஒரு படகு போகுது, கப்பலே கடல் ஆட ஆரம்பிச்சுன்னா கப்பலே ஆட ஆரம்பிச்சோம், கப்பலே நிலை குலைஞ்சிருங்க. ஆனால் ஒரு படகுல சொல்ல முடிய கவுந்துரும். அப்படி இருக்கும்போது காற்று வேகமாக அடிக்கும் போது கடல் அலைகள் அப்படியே அடிக்கும் போது எப்போ கவரும் தெரியாது, தண்ணீரெல்லாம் உள்ளே வந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் இயேசு என்ன பண்ணுறாரு, தூங்கி கொண்டு இருந்தார், நித்திரையாய் இருந்தார். ஏன் நித்திரையாக இருந்தார்? உண்மையிலே தூங்க முடியுமா? யாருமே தூங்க முடியாது. யாருமே ஏன் அவர் தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தார்? இவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? இவ்வளோ காரியம் செஞ்சு காமிச்சிருக்கேனே, இவ்வளோ வார்த்தையை சொல்லியிருக்கிறேனே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரைகளை தானும் செய்வான் என்று சொல்லியிருக்கிறேனே, எவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்கிறேன்னு, உங்களால் முடியும் நான் சொல்லியிருக்கிறேன்னு. இந்த சிச்சுவேஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பேசுகிறாங்க என்பது ஒரு டைமிங் கொடுக்குறாரு. அது வரைக்கும் நம்ம தூங்குற மாதிரி அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு படுத்திருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணலை, ஆண்டவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை. உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், நீங்களாம் எனக்கு சீசராக இருக்க தகுதி இல்லை, கிளம்பு காத்து வட்டன்னு சொன்னாரா? ஒருத்தன் மருது அளிக்கிறான், ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். அந்த யூதாசும் மனம் திரும்பி ஆண்டவரே மன்னிச்சுடன் கேட்டிருந்தான், அவனையும் மன்னித்து மறுபடியும் சீசனாக்கி கத்தர அவனையும் பயன்படுத்தி இருப்பாரா? அவன் மனம் திரும்பல, அவனை குற்றப்படுத்தி அவனே தனக்கு தண்டனை கொடுத்து கொண்டான். ஒருத்தனை திரும்ப தேடி போகிறார் ஆண்டவர். சபித்து அவர் தெரியாதுன்னு சொன்னனே, ஆண்டவர் மறுபடியும் போய் அவனுக்கு விருந்து கொடுத்து, என்னை நேசிக்கிறாயா மகனே சொல்லி, உனக்கு தகுதியே இல்லாவிட்ட கூட நான் உன்னை இழக்க மாட்டேன், நான் உன்னை விட மாட்டேன், உன்னையும் நான் பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒருத்தர் இழக்கல பாருங்க, ஒருத்தர் சந்தேகப்படுறான், கையும் போடுவங்கிறான்.
எவ்வளோ ஒரு சந்தேக புத்தி பாருங்க. நாங்கள் ஆண்டவரை பார்த்தோம்பா, 11 சீசர்கள் சொல்கிறாங்க, மரியா மார்த்தாள் சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை பார்த்தோம் பேசணும் எல்லாம் சொல்கிறாங்க. என்னங்க 3 வருஷம் இயேசு நடந்துட்டு நம்பவே மாட்டேங்கிறான். ஒரு விழாவில் கையை போடணும், கை ஓட்டில் கையை போட்டு ஆட்டி பார்க்கணுங்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்படிப்பட்ட அவர் நம்பிக்கை உள்ளவனையும் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் சரித்திரம் எடுத்து பாருங்க, தோமாவுடைய சரித்திரத்தை எடுத்து யூடியூப்பில் போட்டு அவர் இந்தியாவில் என்னென்ன பண்ணியிருக்கிறேன் பாருங்க. தோமாவே எப்படி பண்ணார், ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் அவனையும் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சந்தேகப்படுறோன்னு எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துகிறாருன்னா உன்னை என்னும் எடுத்து தேவன் பயன்படுத்த மாட்டாரா? ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் பயன்படுத்துவார். இப்போ நம்ம தலையெழுத்து நம்ம வாயில தான் இருக்கு. தலையெழுத்து தலையில் இல்லை, நம்ம வாயில தான் இருக்கிறது. நம்ம வாயில நம்ம சுயமா பேசுறதை விட்டுட்டு, யார் சொன்னதோ பேசுறதை விட்டுட்டு, என் தேவன் என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து என் நாவில வைத்து நான் பேச ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் என் தலையெழுத்தாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமா. என்னாகும் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 27-33 ஒரு முறை வாசித்துட்டு அதை தொடர்ந்து போகலாம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியலுமாய் இருக்கிறது. அங்கே ஏனேக்கின் குமாரை கண்டோம். அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபேசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனேக்கின் குமாராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஆமென். இப்போ 12 பேரும் போன இடம் ஒன்று தான், காட்சிகளும் ஒன்று தான், பார்த்ததெல்லாம் ஒன்று தான். பார்த்த காட்சிகள் ஒன்று, பேச்சுகள் 2. தானியேல் ஐயாவுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா இப்படி சொல்லணும், காட்சிகள் 1, பேச்சுகள் 2. நல்லா கவனிங்களேன். ஒரே இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஒரே தேவனுடைய பிள்ளைகள் தான், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் தான். உங்களுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையா? ஆபிரகாம் சந்ததி தான், கர்த்தர் அவங்களோட தான் நடந்து வருகிறாரு இல்லையா? தேவனுடைய பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க. இன்னும் 12 போய் ஒரு இடத்த பார்த்துருவான்னு சொல்கிறாங்க, பார்த்துட்டு வராங்க. இவங்க பார்த்ததெல்லாம் 12 பேரும் ஒரே காட்சி தான் பார்க்குறாங்க, வித்தியாசம் எதுவும் பார்க்கல, ஒரே காட்சி தான். எல்லாம் அவங்க என்ன பார்த்தாங்களோ எல்லாமே ஒரே தான் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்க பேசுறது பார்த்தா 10 பேர் வேற ஒன்று பேசுகிறாங்க, 2 பேர் வேற மாதிரி பேசுகிறாங்க. 10 பேர் முடியாதுன்றாங்க, 2 பேர் முடியுன்றாங்க. ஹலோ, 10 பேர் என்ன சொல்கிறாங்க? 2 பேர் முடியும்னு சொல்கிறாங்க. அந்த முடியும் சொன்ன 2 பேர் மாத்திரமே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உள்ள பிரவேசித்தாங்க. ஹலோ, நீங்கள் முடியும்னு சொல்ல போகிறீங்களா, முடியாதுன்னு சொல்ல போகிறீங்களா? நடக்காதுன்னு சொல்ல போகிறீங்களா, நடக்குன்னு சொல்ல போகிறீங்களா? கிடைக்குன்னு சொல்ல போகிறீங்களா, கிடைக்காதுன்னு சொல்ல போகிறீங்களா? நீங்கள் நடக்கும் முடியும் என்று பேச கற்றுக்கொண்டால் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் கண்டடைவீங்க. அது தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் அங்கே தான் சேரணும்னு சொல்லியிருக்கிறார். அவரு சொல்லிட்டார். நாம் அதை பேசாமல் அதுக்கு எதிராக பேசுறது எப்படி? இல்லையா? 10 பேர் கடவுள் வார்த்தைக்கு எதிராக பேசி
அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, இந்த 10 பேரோடு சேர்ந்து அவங்க எண்ணங்களோடு, அவங்களுடைய வார்த்தைகளோடு, அவங்க சொன்ன காரியங்களோடு இசைந்து அவங்கள போலவே அவங்களும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, கெட்ட செய்தி ரொம்ப சீக்கிரமாக பரவுதுங்க. கெட்ட செய்தி ரொம்ப சீக்கிரமாக பரவுது, நல்ல செய்தி போக மாட்டுது. அன்றைக்கு நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே நீர் பரலோகத்தை விட்டு தேவனாக இருந்த நீர் அந்த மனுக்குலத்திற்காக ஒரு மனிதனாக பிறந்து, இந்த மனுக்குலத்தில் மனிதனாக வாழ்ந்து, நீ மனிதனுடைய பாவத்தை சுமந்து அதற்கு தண்டனையாய் கல்வாரியில் சவுக்கடிப்பட்டு ரத்தம் சிந்தி சிலுவையை சுமந்து கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் 150 கிலோ வெயிட்டு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு 2 மைல் தூரம் நடந்தார். இரவெல்லாம் அவருக்கு தண்ணி கூட கொடுக்கல. ஒரு பலகையும் அடி இவ்வளத்து சுமந்து 2 மைல் தூரம் 150 கிலோ சிலுவை தூக்கிட்டு நடக்க முடியுமா? பலமுறை விழுந்து எழுந்திருக்கிறார். இந்த பலவீனத்தோடு அவரை சிலுவையில் அறிந்து தூக்கி வானத்துக்கு பூமிக்கு நடுவாய் அந்தரத்தில் அவரை தொங்க விடுறாங்க. 3 ஆணிகளில் அவருடைய சரீரம் தொங்குகிறது. இது எல்லாமே இந்த மனுக்குலத்தை மீட்பதற்காய் தேவன் செய்த மிகப்பெரிய காரியம். அல்லேலூயா. இந்த பைபிள்லேயே ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் அதை சிருஷ்டித்தார், அதை படித்தார், இதை உண்டாக்கினார், எல்லாம் நல்ல பெரிய விஷயங்கள் தான். அதை விட தேவன் இறங்கி அல்லேலூயா தம்மை தானே தாழ்த்து மனிதனாக பிறந்து மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து இந்த உலகத்தில் கல்வாரி சிலுவையை தொங்கினாரே. இவ்வளோ பெரிய மனுக்குலத்துக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுத்து ஆண்டவர் சிலுவையை செய்த அந்த செய்தியை இந்த உலகத்துக்கு சொன்னால் ஏற்றுக்கிறாங்களா? எவ்வளோ பெரிய சத்தியம் அது, எவ்வளோ ஒரு உண்மையான சத்தியம் இது. இந்த சத்தியத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொண்டா நரகத்துக்கு தப்பி வைக்கப்படுகிறான், பாவத்துக்கு தப்பி வைக்கப்படுகிறான், சாபத்துக்கு தப்பி வைக்கப்படுகிறான், எல்லா தீமைகளுக்கும் தப்பி வைக்கப்படுகிறான். அவனுக்குள்ள புதிய ஜீவன் வருகிறது, புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த சத்தியத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த நல்ல செய்தி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மரித்து 2000 ஆண்டுகள் ஆகிறது. இன்னும் இந்த மனுக்குலத்துக்கு இந்த நல்ல செய்தி போன இடத்துல பாதி பேர் நம்பலை, ஏற்றுக்கொள்ள கேலி செய்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம் இல்லை? அது மேலே தான் இந்த 10 பேர் சொன்னதை எடுத்துக்கிட்டு கற்பனை பண்ணி அன்று ராத்திரி முழுதும் என்ன பண்ணுறாங்க? ஓன்னு அழுது புலம்பி ஒருத்தவங்க கூட அதில் நம்பலை பாருங்க. அதுதான் கஷ்டமாக இருக்கு. இந்த 10 பேர் பேச்சை கேட்டுட்டு எந்த 40 லட்சம் ஜனங்களும் கூட சேர்ந்து அழுது புலம்பி ஒரு மாபெரும் தலைவன் மோசே அவன் போய் இந்த அவிசுவாசிகள் காலில் விழுந்துட்டான். ஹலோ, அதை நினைக்கும் போது கண்ணீர் வருது. ஒரு மாபெரும் தேவ மனிதன், தேவனுடைய சிநேகிதன், தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவன் சொல்கிறாரு, ஆரோனை மீரியம் பார்த்து, அவனுக்கு விரோதமாக பேசுகிறீங்களா? ஒரு வார்த்தை கூட மோசைக்கு விரோதமாக பேச இடம் கொடுக்கல தேவன். அவ்வளவா தேவன் மோசையை மதிக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் தேவன் அடக்கம் பண்ணவில்லை, மோசையுடைய சரீரத்தை தேவனை அடக்கம் பண்ணுகிறார். அப்படின்னா மோசையை என் தேவன் எவ்வளவு கனம் பண்ணுகிறார்? இப்படி கனம் பண்ணுகிற ஒரு மனிதன் 10 பேரான துர்ச்செய்தியால் 40 லட்சம் ஜனங்கள் அழுது புலம்பி கதறி மோசை போய் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான்னு இருக்குங்களா? அடுத்த அதிகாரத்தில் இருக்கு, வாசிங்க 5ஆம் வசனம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்தார்கள். கொஞ்சம் பாருங்களேன். ஹலோ, ஒரு நல்ல பெரிய தெய்வ மனிதனைய அவிசுவாசிகளை காலையில் விழும்படியாக செஞ்சிட்டாங்களே. இதோ ஒரு சம்பவம், இதே டைப்பில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு பைபிள் நான் காட்ட விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி வர சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். டைம் இருந்தால் இதுக்கு எதிரான ஒரு சம்பவத்தை எடுத்து பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி சிலதை எழுதியிருக்கிறேன், நான் சொல்லிவிட்டு அது டைம் இருந்தால் அதுக்குள்ளே போகலாம். இங்கே பார்க்குறோம், நம்ம முடியும் என்று சொன்னவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தாங்க.
முடியாதுன்னு சொன்னங்க போகலை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் முடியாது என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், நடக்காது என்ற வார்த்தையை தவிர்க்கவும், கிடைக்காது என்ற வார்த்தையை தவிர்க்கவும். நம்மள ஒரு அகராதின்னு சொல்கிறாங்களே, சிலருக்கு மன்னிக்கிற என்ற வார்த்தை பிடிக்காது, அது என்னுடைய அகராதியிலே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க எங்கள் அகராதியிலே நடக்காது என்பது இல்லை, அதை அழைச்சிருவோம். எங்கள் அகராதியிலே நடக்கும் என்பது இருக்கிறது, முடியும் என்பது இருக்கிறது. ஏனால் எல்லாவற்றையும் முடித்து காட்டுகிற தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிறவர் இல்லையா? எதுவும் கிடைக்காத இடத்துல அது கிடைக்க பண்ணுகிறார். வேணும்ட்டே வனாந்தரத்துக்கு கொண்டு போய் தண்ணி கிடைக்காத, நிழல் கிடைக்காத, அனல் கிடைக்காத ஒரு இடத்துல வேணும்னு கொண்டு போயிட்டு இல்லையா? சோறு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, நிழல் கிடைக்காது, எதுவுமே கிடையாது, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத இடத்துல போய் நிறுத்திட்டார். அங்கே நிறுத்திட்டு நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுகிறேன். ஹல்லேலூயா. மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை பிழைப்பான். என்னை நம்பி வந்த உங்களை இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை போஷிப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து உனக்கு சாப்பாடு அல்ல, பரலோகத்திலிருந்து உனக்கு சாப்பாடு வர வைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் இவங்களெல்லாம் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறார். அதனால் முடியும் என்ற வார்த்தையை சொல்லுங்க. முடியாதுன்னு தெரிஞ்சவங்கள நீங்க முடியும் தான் பேசணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு ஆச்சரியமான சில காரியங்கள் நடக்கும் இல்லையா? ஒரு பாப்பாவை ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு நானும் கிட்டத்தட்ட 20 நாளாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொன்ன. அவங்க ஒரு அந்த பெரிய ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்காங்க. சரி, அந்த ஹாஸ்டல் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அதில் வேலை ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஒரு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அவங்களால அந்த பாப்பாவுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா அவங்கள ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்களே, சரி அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நான் ஜனவரிலேருந்து கேட்டிருக்கேன். இந்த பாப்பா அது மாதிரி டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, வீட்டில் படிக்க முடியல, இது எப்படியாவது நீங்கள் சேர்க்கறதுக்கு உதவி பண்ணால் சேர்த்துடலாம். நான் கச்சல் லேட் பண்ணி ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஜூன் 2ஆம் தேதி கொண்டு போனாங்க. வரேன்னு சொல்லி 1 மணிக்கு வந்தாங்க. சரி, அங்கே போய் பார்த்தோன்னே இந்த சிஎஸ்ஐ பாஸ்போர்ட் லெட்ரு வேணுங்க, இந்த லெட்ரு இருந்தால் தான் உங்களுக்கு சேர்க்க முடியாதுன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறது, ஒன்று எந்த சிஎஸ்ஐ பாஸ்டர் எனக்கு தெரியாது, பெந்தோகோஸ்தே பாஸ்டர் பரவாயில்ல, யாராவது பிடிக்கலாம், சிஎஸ்ஐ பாஸ்டர்னா நமக்கு தெரியலையே, என்ன பண்ணுறது. நான் நிறைய பாஸ்டரை பிடிச்சி கேட்குறேன், யாராவது உங்களுக்கு தெரியுமா, தோ தரேன், அதை தரேன், இப்படி தரேன், அப்படி தரேன்னு சொன்னால் யாரும் உருப்படியாக லெட்ரு தந்த மாதிரி இல்லை. அதை ஹெட் ஆஃபீஸ்க்காக போயிட்டேன். என்னுடைய இது என்னென்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அதை நிறைவேற்றணுன்றது என்னுடைய. அவங்க ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தை நான் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டேன், அதை நிறைவேற்றணுமே. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு அதை செஞ்சு முடிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை. அதை ஏற்கனவே 1 வருஷம் அந்த பள்ளி படிப்பு போயிடுச்சு, இன்னொரு வருஷம் போகக்கூடாது. கடவுளை பிள்ளையாக இருக்கிறேன், ஒரு வாக்கு கொடுத்தேன்னா அதை நான் நிறைவேற்றுக்கு நம்மளால் ஆனது நம்ம செஞ்சாக்கணும்ல. அப்போது நான் ஹெட் ஆஃபீஸ்க்காக போயிட்டு அங்கே போய் லெட்டர் எழுதி கொடுத்தேன். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 4 நாள் நாளாச்சு ஃபோன் பண்ணல. என்ன பண்ணுறது ஆண்டவரே? நான் சொன்னேன், இது ஒரு அற்ப காரியம் ஆண்டவரே, இது ஒரு சாதாரண விஷயம், ஏன் இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு இப்படி இழுத்து அடிக்கிறாங்க? இன்னொரு இடத்துல போய் கேட்டேன், அவங்களும் இப்படி தான் பண்ணாங்க. என்ன அது, இத்தனை பேரை நம்ம போயிடும், எவனோ ஒரு உருப்படியான பதில் சொல்கிறதில்ல. அப்புறமா அது உள்ள ஒரு டீச்சர் அன்றைக்கி ஒரு நம்பர் வாங்கியிருந்தேன், என் நம்பரு. அந்த லெட்டர் வேணும்னு சொன்னாங்களே, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது சூழ்நிலை அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கூல் அந்த வார்டன் நம்பர் கொடுத்தாங்க. அது ஒரு லேடி, அவங்ககிட்ட பேசினேன் நான். நீங்கள் வாங்கினாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போயிருந்தேன், போய் அவங்ககிட்ட பேசினேன், இந்த சிச்சுவேஷனை சொன்னேன். அங்கே அவங்க அதை ஒன்றுமேல ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன், ஃபில்அப் பண்ணி எடுத்து வந்துடுறேன், நான் சேர்த்துக்கிறேன்ட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், இவ்வளோ பிரயாசப்பட்டு அது நடக்கிற இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் நான் ஒன்று நம்பினேன், நான் ஒரு தேவ மனிதன், ஒரு ஏழை குழந்தைக்கு உதவுவதற்காக நான் என்ன பண்ண பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கேன். என் பிரயாசங்கள் வீணடிக்கப்படக்கூடாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது சாதாரண விஷயந்தான். ஆனால் இவ்வளோ இதை தடை பண்ணிட்டு இருக்கிறாங்க, யாரும் அதுக்கு முன்னே வர மாட்டுறாங்க. அப்போது இந்த உறுதி எனக்கு இருந்தது, நிச்சயமாக இந்த பிள்ளையை நான் சேர்த்துருவேன். ஆனால் எப்படி சேர்ப்பேன் எனக்கு தெரியாது. கட்சியில் அந்த வார்டனுடைய நம்பர் கிடச்சி, இந்த வார்டன்கிட்ட போய் பேசினேன். அவங்க ஒன்றும் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கவில்லை. அவங்க நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நான் சேர்த்துக்கிறேன்ட்டாங்க. எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதனால் நம்ம கை விட்டுறக்கூடாது.
கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எதையாகிலும், ரொம்ப பிடிச்ச வசனம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம் இருக்கு. நான் நம்புகிற என் தேவன், நான் செய்கிறது, நான் தொடர்வது, நான் செயல்படுவது தேவனுக்கு பிரியமானதா இருக்குமானால் என் தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா. அதனால நம்ம பண்றது கரெக்ட்னு தெரிஞ்சுட்டா சந்தோஷமா அதை முன்னேறுங்க. கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்புறம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு எதிராக யார் பேசினாலும் அதை நம்பக்கூடாது. அதை நம்பினால் வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறாது. ஹலோ, நீங்க கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கலாம், மற்றவர்கள் அதுக்கு எதிரான காரியங்களை பேசலாம், அதை நீங்க நம்பக்கூடாது. ஹலோ, இருக்கீங்களா? உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு அதுல நம்பிக்கை இல்லை, அதில் அவங்க எதோ வேணா பேசுவாங்க. அதனால உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து மற்றவர்கள் அவநம்பிக்கையா பேசலாம், அதற்கு எதிராய் பேசலாம். அவங்க சொல்றது பெரிய ஆளா கூட இருக்கலாம், படிச்சவங்களா இருக்கலாம், அந்தஸ்துல உயர்ந்து இருக்கலாம், அனுபவசாலியா இருக்கலாம். அவங்க சொல்றதுனால அவங்க சொல்றத நடக்கும்னு நினைச்சு வாக்குத்தத்தில் இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க. அப்படி அந்த வாக்குத்தத்தை விட்டுட்டு அவங்கள நம்ப ஆரம்பிச்சுன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறாது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இந்த அண்ட சராசங்களை படைத்தவர், வார்த்தையிலே உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை எப்படி ஆகலாம் அவர் நிறைவேற்றுவார். அது அவருடைய வேலை. விசுவாசிப்பது என்னுடைய வேலையா இருக்கிறது. பரப்ப வேண்டியது துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி மாத்திரமே. ஹலோ, யாரை பற்றியும் நம்ம எதை பற்றியும் ஒரு நல்ல செய்தி இல்லைன்னா அதை தயவுசெய்து வாய்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்? பூட்டு போடவும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லது இல்லைன்னா வாய்க்கு பூட்டு போட்டுக்கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எதை பற்றியும் ஒரு தவறான காரியங்கள் உங்களுக்கு கேள்விப்படுவீங்களானால், உணர்வீங்களானால் அதை பேசாமல் இருப்பது நல்லது. ஹல்லேலூயா. முடிந்த அளவுக்கு அவங்கள பற்றி நல்லது இருக்குமானால் அதை பேசுங்க. நான் பேசுறது என் வாயில் நல்லது தான் வரணும். இல்லை, எவ்வளோ கெட்டவனாக இருந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு நல்லது இருக்க தான் செய்யுது. 100% கெட்டவன் யாரும் சொல்ல முடியாது இல்லையா? எப்படிப்பட்ட மோசமான ஆட்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட சில நல்ல குணங்கள் இருக்குது தான் செய்யும், அதை பேசுவோம் இல்லையா? 1000 கெட்ட குணங்கள் இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை பேசுவோம். நல்லதை பேசுவதன் மூலமாக என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது, கேட்குறவனுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது இல்லையா? தீமைகளை பேசும்போது பேசுகிறவனுடைய நிம்மதியும் கெட்டு போயிடும், கேட்குறவன் நிம்மதியும் போயிடும். அப்போ நம்முடைய பேச்சில் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் சமாதானம் வரக்கூடியதாக பேசினா நம்ம பேசுறது நன்மையானதை பேசணும். அப்போ பேசினதான் நமக்கு நல்லது, மற்றவங்க நல்லது. அப்போது நம்ம பரப்புகிறது நன்மையான நற்செய்தியாக இருக்கணும், தவிர துர்ச்செய்தியை பரப்பக்கூடாது. உங்களுக்கு தெரியலாம், கண் முன்னாடி கிளியராக தெரியலாம், நீங்கள் பார்க்கலாம், அதை போய் பரப்பாதீங்க. அதனால நிலைமை இன்னும் மோசமாயிடும் இல்லையா? இந்த 10 பேர் மாத்திரம் தப்பாக தான் தெரிஞ்சது இவங்க பார்வைக்கு. உங்க மௌனமாக இருந்துட்டு அவங்க 2 பேர் சொன்னாங்க அப்படி தாங்க இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தா எவ்வளோ ஒரு மாற்றம் வந்திருக்காங்க. இந்த துர்ச்செய்தியை பரப்பாமல் இருந்து இந்த காலபை யோசிப்பு சொன்னது மாத்திரம்தான் அவங்கள மட்டும் பேச விட்டுட்டு நாங்கள் அமைதியாக இருந்துட்டா, ஆமாப்பா அவங்க சொல்கிறபடி தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டு இருந்தா எங்கே என்ன நடந்திருக்கும்? ஒரு பெரிய மாறுதல் வந்திருக்குல்ல. இந்த 40 லட்சம் ஜனங்கள் அழுதுருப்பாங்களா? சந்தோஷப்பட்டு களி கூர்ந்துருப்பாங்க. அந்த ராத்திரி என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு கொண்டாடி இருப்பாங்க இல்லையா? பாருங்க, அவங்கள எதிர்பார்ப்பெல்லாம் உடைக்கப்பட்டு துர்ச்செய்தியை பரப்பி ஒரு மாபெரும் தலைவன், எனக்கு அதுதான் மனசு வேதனையாக இருக்கு. ஒரு தேவ மனிதன் ஆண்டோடைய பாதத்தில் விழ வேண்டுவன் இந்த அவிஸ்வாசிகள் பாதத்தில் விழுந்தானே, அவனுக்கு ஒன்றும் புரியாமல் போச்சு. அவனை குழப்பி விட்டுட்டாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கணும்? நீச ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் மகா பரிசுத்த சன்னிதில் அவன் என்ன பண்ணோம்? பாதத்தில், தேவனுடைய பாதத்தில் விழுந்திருக்கணுமா வேண்டாவா? அவர் பாதத்தில் விழுவதற்கு பதிலாக இந்த அவிசுவாசிகள் பாதத்தில் விழுந்துட்டான். அவனுக்கு நிதானம் தெரியாமல் போயிடுச்சு அந்த இடத்துல. இப்போ துர்ச்செய்தியை பரப்புவதனால ஒரு தலைவன் கூட தடுமாறுகிறான். ஹலோ, ஒரு தலைவன் கீழே இருக்கும் பொழுது அந்த தலைவனை ஃப்ரீயாக விடணும்.
அந்த தலைவனை நம்பணும். அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் கூட இருக்கலாம். கர்த்தர் தான் மோசையை தெரிந்து கொண்டார். அப்படி தானே? கர்த்தர் தானே அழைத்தார். அப்போ அவர் தான் அந்த கோலை கொடுத்தார். நான் உன் கூட இருக்கிறேன்னாரு. அப்போது அந்த மோசையை அந்த ஜனங்க நம்பலை. மோசைக்கு எதிராக பேசுகிறாங்க. மோசே, எங்களை இங்கே சாகடிக்க கொண்டு வந்தீங்க. மோசைக்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்கள் மோசையை நம்பியிருந்தா இவங்க 10 பேர் இப்படி சொல்கிறாங்க, மோசே நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் மோசைக்கிட்ட கேட்டிருக்கலாம். மோசை சொல்லியிருப்பார், கவலைப்படாதீங்க, நம்ம தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. இவ்வளோ தூரம் நடத்தி வந்தார், இவ்வளோ தூரம் நமக்கு அற்புதங்கள் செய்திருக்கிறாரு. இதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம். நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க. என்ன, நிச்சயமாக நம்ம போவோம். நம்மளா யுத்தம் பண்ண போகிறோம், நம்மளா சண்டை போட போகிறோம். நமக்காய் நம் தேவன் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம சும்மா ஒரு ஆக்டிங் பண்ண போகிறோம். நம்ம ஒரு ஆக்டிங் பண்ண போகிறோம். ஆளுக்கால ஒரு கத்தியும் துப்பட்டாவை எத்தையோ ஒன்று வச்சுக்கின்னு அப்படி ஆட்டு போகிறோம். கர்த்தர் அவங்கள தொப்பு தொப்புன்னு விழ பண்ண போகிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் அப்படி தான் செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. இவங்க யாரும் பெரிய யுத்தம் பண்ணல, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அப்போ கர்த்தர் யுத்தம் பண்ண நாம ஏன் அழுது புலம்பணும்? ஏன் அவன் ராட்சதனா இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய ஆளானா இருக்கட்டும், எனக்காக என் தேவன் யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அவர் தான் யுத்தம் பண்ணி ஜெயத்தை என் கரத்தில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் சண்டை போட்டு கோப்பையை மட்டும் நீ போய் வாங்கிக்கணும். ஒரு ஹலோ, உனக்கு பதிலாக அவர் ஓடிட்டு அந்த கப்பை அவர்கிட்ட கொடுத்துருங்க. என் பிள்ளை தான், என் ஜனங்க தான், அவங்களுக்கு ஓட திராணி இல்லை, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அவர்களுக்கு பதிலாய் நான் ஓடுகிறேன், அவர்களுக்காய் நான் அடிக்கப்படுகிறேன். அந்த பரிசை அவங்க கையில் கொடுங்க. ஹல்லேலூயா. நமக்காய் பரிசு தருகிற ஒரு தேவன் நம்மளை எப்படி பார்த்துக்கிறாரு பாருங்களேன். உன்னை தொடுகிறவன் எப்படிங்க உங்களை அழைக்க விட்டுருவாரு? எப்படிங்க அவன் உன்னை அழிக்க விட்டுடுவாரு பாருங்க. அதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியல. அதனால் துர்ச்செய்திகள் ஒரு தலைமையினு கூட தடுமாற செய்கிறது. உங்களை வழி நடத்த வேண்டிய அந்த மோசை கூட ஒரு தடுமாற்றத்துக்குள்ளாக்கிட்டான். காரணம், எங்களை அழுகை சத்தமும் புலம்பல் சத்தமும் அவனால் கேட்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு குழம்பு இவங்க எப்படி அழுகையை நிறுத்த முடியாமல் போய் என்ன பண்ணுறான், அவங்க பாதத்தில் விழுந்துட்டான். ஆகையினால நன்மையானதை பேசுவோம், ஒருத்தர் இடத்துல இருக்க சிறந்ததை பேசுவோம். அதன் மூலமாக நமக்கு நன்மைகள் நடக்கும், நமக்கு சமாதானம் உண்டாகும். அப்புறம் இன்னொரு காரியங்களை சொல்கிறேன். தவறான யோசிக்க நம்ம இடம் கொடுத்துட்டா தான் தவறான வார்த்தைகள் வந்துடும். தப்பாக யோசிக்க நமக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சுனால நம்ம பேச்சு தப்பாக இருக்கும் இல்லையா? நம்ம நல்லதை பார்த்தா கூட தப்பாக யோசிப்போம் இல்லையா? நல்ல காரியங்களும் தப்பாக தெரியும். தப்பாக யோசிக்க பழகிட்ட நம்ம வாயில் தப்பு தான் வரும். ஏன்னா நம்ம யோசனை அப்படி தான் இருக்கிறது, நம்ம வார்த்தைகளும் தப்பாக இருக்கும். அப்போ நம்முடைய யோசனைகள் சரியாக இருக்கணும் இல்லையா? கர்த்தர் ஒரு காரியத்தை பார்த்து எப்படி யோசிப்பார் அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஹலோ, கர்த்தரோட இசைந்து நடக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் அவங்களோட நடக்கிறாரு. ஆனால் இவங்க கடவுளோட நடக்கல. கர்த்தர் இவங்களோட இருக்க விரும்புகிறார், ஆனால் இவங்களோட இல்லை. கர்த்தருடைய ஆசைகளை நிறைவேற்ற விரும்புகிறார், ஆனால் கர்த்தருடைய ஆசை உங்களுக்கு புரியல. கர்த்தர் கூட மேகஸ்தம்பமா இருக்கிறார், அக்னி ஸ்தம்பமா இருக்கிறார். இருந்தாலும் கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளவர் நம்பல. அப்ப கர்த்தரை போல இவங்க யோசிக்கவே இல்லை. கர்த்தர் கூட இருந்தா இவர் எங்கே இருக்கிறான்னு நினைச்சிருக்கிறாங்க. ஹலோ, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமாம், சில நேரத்தில் அவர் எங்கேயோ இருக்கிறார் நினச்சிக்கிட்டு ஏதோ பேசிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்கள் சொல்கிற வார்த்தை சத்தியம். விளையாட்டுக்கு சொன்னாலும் சத்தியம் தான். ஹல்லேலூயா. ஆமாம், நீ விளையாட்டுக்கு சொன்னிய விளையாட்டுக்கு செய்யல, நீ சொல்கிற சத்தியம்தான். அது வாயில் நீ சொல்ல ஆரம்பித்தா கண்டிப்பாக உனக்கு விடுதலை கிடைக்கும். இப்போ தவறான யோசனைகள் தான் நமக்கு என்ன பண்ணுறது,
தவறான வார்த்தைகளை கொண்டு வருகிறது. தவறான வார்த்தைகள் தான் நம்ம தப்பான நம்ம விளைவுகளை நம்ம காணுகிறோம். ஏன் தவறான வார்த்தைகள் நமக்கு யோசனைகள் வருகிறது? தேவன் யோசிக்கிற விதத்தில் நாம் யோசிக்க தவறி விடுகிறோம். ஏன் தேவனோடு நம்ம நடக்கிறோம் என்பதை மறந்துட்டு தேவன் நம்மோடு நடக்க விரும்புகிறாரு, நாம் அவரோட இசைந்து போகிறது இல்லை. ஏன்னா நம்முடைய பார்வையை உலகத்தின் மீது, உலகத்தின் காரியம் மீதும் நம்முடைய பார்வை படும்போது அதை பற்றி யோசனை வருகிறது. எப்போதும் ஒன்று உணர்ந்து கொள்ளணும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய சிந்தை இருக்கு. நீங்க தான் மாம்ச சிந்தை, ஆவிக்குரிய சிந்தை. இந்த காண்கிற விதத்தில் யோசிக்கிறது இல்லை, கண் பார்த்த விதத்தில் யோசிக்கிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின்படி யோசிக்கிறது ஆவிக்குரிய சிந்தை. அல்லேலூயா. நமக்கு தோன்றபடி யோசிக்கிறது இல்லை, கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார், அதை குறித்து தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அதன் அடிப்படையில் நம்ம சிந்திக்கிறது தான் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை. இப்ப மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமும். அப்ப மாம்சத்தின்படி யோசிக்கும் போது அது நம்ம என்ன பண்ணுகிறது, இவர்களை மரணத்துக்கு நேராக நடத்துகிறது. ஆவியினுடைய சிந்தை வரும்போது நமக்கு ஒரு ஜீவனும் நமக்கு சமாதானம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த காரியங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் அங்கே நம்ம ஆவியின்படி அதை சிந்திக்க கற்றுக்கணும், ஆவியின்படி அதை பார்க்க கற்றுக்கணும். நம்ம என்ன பண்ண மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். அவரினுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே. ஆமா, உங்களை அசைக்கிறது, உங்களை கலங்கடிக்கிறது யாருடைய வார்த்தையும் எந்த காட்சியும் இருக்கக்கூடாது. உங்களை அசைக்கிறது கடவுளுடைய வார்த்தையா இருக்கணும். ஹல்லேலூயா. என்னை மாற்றுகிறது, என் உணர்வுகளை மாற்றுகிறது, அது கடவுளுடைய வார்த்தையா இருக்கணும். யாருடைய வார்த்தையும் நான் பார்க்குற எந்த காட்சியும் என்னோட உணர்வுகளை மாற்றக்கூடாது. அதுக்கு இடம் கொடுத்தா அந்த காட்சியை எப்படி பார்க்குறோமோ அதன்படி நம்முடைய சிந்தை மாறிவிடும். ஆனால் கடவுளுடைய வார்த்தை நம்மளை மாற்றுவதற்கு, அசைப்பதற்கு நம்ம இடம் கொடுத்தால் அது கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை உருவாக்கிவிடும். அல்லேலூயா. சொல்லுங்க, கடவுளுடைய வார்த்தையை நான் அசைக்கணும். என் ஒவ்வொரு அசைவும் கடவுள் வார்த்தையின்படி இருக்கணும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன், எப்படி இருக்கும் உங்க வாழ்க்கை. நான் ஒரு அடியை எடுத்து வைக்கிறேன்னா அது அவருடைய வார்த்தையின்படி. ஒரு சிந்தையை நான் சிந்திக்கிறேன்னா அவர் வசனத்தின் அடிப்படையில். அதுக்கு தான் நம்ம அந்த கடவுள் வார்த்தையை வாயிலே வச்சுட்டு இருக்கிறதுனால அது நம்முடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ணுது. உங்களுடைய சிந்தையை கண்ட்ரோல் பண்ண எளிய வழியே நீங்களுடைய வசனத்தை வாயில வைத்து கொண்டு இருந்தால், அதை சொல்லி கொண்டு இருந்தால் உங்கள் சிந்தை பகுதியை மாத்திரும். ஹல்லேலூயா. செஞ்சு பாருங்க, அற்புதமாக இருக்கு. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். வெற்றியை முன்கூட்டியே கணித்தவர்களுக்கு அழுகை ஒரு நாளும் வராது, சந்தோஷம்தான் வரும். ஹலோ. தேவனோடு இருக்கிறவங்களுக்கு போய் வெற்றி பெற்றுட்டு வெற்றி கத்துறது இல்லை, முன்கூட்டியே வெற்றியை என்ன பண்ணுறாங்க, நிர்ணயிச்சிருவாங்க. தெரிஞ்சிடும், கண்டிப்பாக நான் வெற்றி பெற தான் போகிறேன். நான் வெற்றி பெற தான் போகிறேன்னு தெரிஞ்சவனுக்கு எப்படி அழுக வரும், எப்படி பயம் வரும்? ஒரு போட்டியில் கலந்துக்க போகிறேன், நான் தான் ஜெயிக்க போகிறேன்னு தெரிஞ்சா இப்படி அழுது நான் போவீங்க? ஐயோ நான் தோற்றுருவோனோ, தோற்க மாட்டேனோ, என்ன ஆகுமோ, ஒரு பயந்து நடக்காம போவேன். நிச்சயமாக ஜெயிப்பேன் என்ற ஒரு உறுதி நான் முன்கூட்டியே அதை நான் நிர்ணயித்து இருந்தால், அதை விசுவாசித்திருந்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சி அந்த போட்டி எப்படா வரும், ஜெயிக்க போகிறது நான் தானே, அப்போ நான் சந்தோஷமா எதிர்பார்த்துருவேன். எப்போது நான் கானானுக்குள் பிரவேசிக்க போகிறேன், வெற்றி எங்களுடையது, எங்கள் தேவன் பெரியவர் எங்களோடு வருகிறார், நாங்கள் அதை சுதந்திரிக்க போகிறோம். இவங்க பார்த்துட்டு சொல்லியிருக்கணும், மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லி எப்போ போகலாம், எப்போ கானானுக்கு போகலாம். அற்புதமான இடம் நம்முடைய தேவன் இதுவரையில நடத்தி வந்தார். வெற்றி நமக்குத்தான், அந்த தேசம் நமக்குத்தான். எப்போ போகலாம் சொல்லுங்க, இப்பயும் போயிடலாம் அப்படின்னு கேட்டு இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டார். இவர்களோ துர்ச்செய்தியை பரப்பி அழுது புலம்பி கதறி ஒரு தலைவனியை நிலைக்கொள்ளைய வைத்து அவனுடைய அவிசுவாசிகள் பாதத்தில் விழுந்து இதெல்லாம் நடக்கிறது. ஒரு துர்ச்செய்தி பாருங்க எவ்வளோ கொலாப்ஸ் ஆகுது இல்லையா? 40 லட்ச ஜனங்களுடைய லட்சியம் உடைக்கப்படுகிறது. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் வாயில் யாரை குறித்தோ எதை குறித்தோ தவறான காரியங்களை நான் பேச மாட்டேன்.
இது நமக்கு ரொம்ப அவசியம், ரொம்ப. ஆமாம். ஏதாவது நமக்கு சில கட்டுப்பாடு வேணும் நமக்கு. ஆமாம், வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சில கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. நீங்கள் பல வெற்றி அடைஞ்சவங்கள, சாதனை பண்ணீங்களே, அவங்க சரித்திர படிச்சுன்னா அவங்களுக்குள்ளாவே சில கட்டுப்பாடு வைத்திருப்பாங்க இல்லையா? அவங்கள பார்த்தோன்னா ஒரு நல்ல சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் பெரிய இலக்குகள் அடைய காரணமாக இருந்ததுன்னா ஒரு அற்புதமான நல்ல பழக்கங்கள் வச்சுருப்பாங்க. உலகத்தில் கூட சொல்கிறேன், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா சும்மா அங்கே வந்துடல. அவங்கள ஒரு சிறந்த சில குணாதிசயங்கள் அவங்க கட்டுப்பாடாக வச்சுருந்தாங்க இல்லையா? சில அதிகாலை எழுந்து இருக்க ஒரு நல்ல பழக்கம் இருக்கும் இல்லையா? சிலர் உலகத்தில் இருந்தாலும் கூட நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க இல்லையா? சிலர் நல்ல உடற்பயிற்சி, இதில் மாதிரி சில நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அவங்கள இந்த உலகத்து மனிதர்களிடத்தில் வேறு பிரித்து அவங்க வாழ்க்கையில் அவங்க நினைச்சு அடைவதற்கு அவங்களுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை வச்சு தான் அவங்க அந்த இலக்கை அடைக்கிறாங்க. ஆனால் ஆவிக்கிற பிள்ளைகளை நமக்கு சில கட்டுப்பாடு வேணும், சில கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடில் முதல் கட்டுப்பாடு நம்முடைய வாய்க்கு என்ன பண்ணணும்? ஒரு கண்ட்ரோல் வேணும், கட்டுப்பாடு வேணும். ஏன்னா இந்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா, ஒரு நல்ல பழக்கம் வந்துடுச்சுன்னா, நீங்கள் ஒரு 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 10 நாள் இதை செஞ்சு பாருங்களேன். ஒரு தீர்மானம் பண்ணிட்டு, என் வாயில் யாரை குறித்தோம், யார் தப்பு செஞ்சாலும் சரியாக செய்ய விட்டலும் அதை நான் அதை பேச மாட்டேன். நான் எந்த தவறான காரியங்களும் தவறான பேச்சும் எதை குறித்தும் நான் பேச மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து அதை கடைபிடிச்சு பார்த்துங்க. பேசுகிறதெல்லாம் ஒரு சிறந்ததாக இருக்கணும், நன்மையானதாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஆறுதலாக இருக்கணும், ஒருத்தருக்கு நம்பிக்கையாக இருக்கணும், ஒருத்தருக்கு விசுவாசத்தை கொண்டு வரணும். இப்படிப்பட்ட வார்த்தை மட்டும் தான் நான் பேசுவேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வாரம் நீங்கள் அப்படி பேசி பார்த்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும், நீங்கள் ரொம்ப சிறப்பானதை ஒன்று செஞ்சதை போல் ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியம் கூடிடும். அல்லேலூயா. அதாவது நம்ம சிறந்தது தான் செய்கிறோன்ற ஒரு இது வந்துட்டாலே நமக்கு ஒரு விதமான தைரியம் வந்துடும். நான் ரொம்ப நல்லதை பண்ணிட்டு இருக்கிறேன், நான் சிறப்பானதை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள ஒரு என்னன்னா, நான் கரெக்டான ரூட்டில் போகிறேன், நான் சரியானதான் செய்கிறேன்ற ஒரு நமக்குள்ள எண்ணம் வந்துடுச்சுன்னா நமக்குள்ள இந்த ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வந்துடும். நான் மிக சிறந்ததை செய்து கொண்டு இருக்கிறேன், நான் சிறப்பானதை செய்து கொண்டு இருக்கிறேன்ற அந்த ஒரு உள்ளம் வரும்போது நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு தைரியம் நம்ம அதை மிக சிறப்பாக இன்னும் செய்ய ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஆண்டவர் வைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் சொல்லுகிற விதத்தில் நம்ம வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் வேண்டும். அந்த கட்டுப்பாடுகளில் ஒன்று நம்முடைய நாவிற்கு காவல் வைக்க வேண்டும். காவல் வைக்க வேண்டும் இல்லையா? கேட்குறேன், நாவிற்கு காவல் வையும் ஆண்டவரே. நான் ஏதோ பேசிடுறேன், ஏதோ ஏன் பேசுகிறேன்னா ஏதோ யோசிக்கிறது தப்பாக யோசிக்கிறேன், தப்பாக பேசுகிறேன், தப்பாக யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுவேன்? ஒரு எளிய வழி சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான வாக்குத்தத்தங்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த வாக்குத்தத்தங்கள் அல்லது நீங்கள் எப்படி மாறணும் விரும்புகிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அதற்கான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. அதை எடுத்து நீங்கள் இரவும் பகலும் தியானமாக இருப்பாய், ஆனால் நீ புத்திசாலியாக இருப்பாய். ஹல்லேலூயா. புத்திசாலியாய் மாறி இந்த உலகத்தையே நமக்கு வைத்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாகி மாறுவோம். ஹல்லேலூயா. அப்போ நம்மளை புத்திசாலியா மாத்துகிறது என்ன? சிறந்ததை யோசிக்க வைக்கிறது என்ன? கடவுளுடைய வார்த்தை. ஆமா, அது நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி உங்களை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அது வெறுமையாய் திரும்புகிற வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்து உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கை நேராய் நீங்கள் அதை அனுப்பும் பொழுது அது உங்கள் வாழ்க்கைக்கு நேராய் செயல்படுகிறது. நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமை செயல்பட்டு அது என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ எளிமையா இருக்குல்ல, எவ்வளோ அற்புதமா இருக்குல்ல. இது சொல்லும் போது நல்லா இருக்கு, எவ்வளோ ஈஸியா இருக்கு. இதையே நம்ம செய்யக்கூடாது, இல்லையா? போகும்போதும் வரும்போதும் நிற்கும் போதும் ஏன் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது? ஏன் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணக்கூடாது? இந்த வாயில் வார்த்தையை வச்சு பேச பேச நம்முடைய சிந்தை மாறுகிறது. சிந்தை மாறி
நம்முடைய முழு பேச்சு திறனையும் மாற்றிடுது. நம்ம மாற்றிட்டு நம்ம பேசுறதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த சிறப்பான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்போ வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறதுனால், அப்போ நீங்கள் பேசுகிறது தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உண்மையானால், அப்போது நீங்கள் பேசுறது சிறந்ததாய் சிறப்பானதாக இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையில் அது சிறப்பானதாக நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாய்யா, கடன் பிரச்சனை தீரணும். ஓகே, எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், நல்ல வருமானம் வேணும், நல்ல வருமானம் வேணும். இப்படி உங்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கலாம். இல்லை சரீரத்தில் சுகம் வேணுங்க. பல வருஷமாக நான் இந்த வியாதியின் பிடியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வியாதியை விட்டு நான் வெளியே வரணும். வெளியே வர முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? உன்னை உயர்த்த மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை உனக்கு மட்டும் தரமாட்டேன்னு சொன்னாரா? இல்லை நீ லாய்க்கில்லைன்னு சொன்னாரா? உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? அவரோட வசனத்தை ஒருத்தன் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை சொந்தமாக்க கொடுத்துறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாக்கு தத்தங்களை எவன் ஒருவன் சொந்தமாக்குகிறானோ அந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்களை அவன் சொந்தமாக்குகிறான். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம இருதயத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் ஆமாம், இந்த இருதயம் கடவுளை வார்த்தையால் நிரம்பணும். ஆவியில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியில் ஆமாம். தாவீது கோலியாத்தை அவன் பேசுகிறான். பேசும் பொழுது அவன் சொல்கிறான், இந்த கோலியாத்து இந்த ராட்சதனை கொன்றா என்ன கிடைக்கும்? அவனோட பொஸ்ட் கேள்வி. அவனுடைய எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்களா, நடுங்குறாங்களா? ஐயோ, இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறான், போட்டுக்கிற கவசம் என்ன, வச்சுக்கிற கத்தி என்ன, கத்தி சைஸ் நம்ம சைஸுக்கு கத்தி வச்சிருக்கிறான். அவனை பார்த்தாலே பயந்து நடுங்கினார்களாம். ஒரு சின்ன பையன் நின்று அவன் பேசுறதை கேட்டுட்டு உடனே கேட்குறான், இவனுக்கு ஒன்று என்ன கிடைக்கும்? அப்படின்னு என்ன அர்த்தம்? வெற்றியை அவன் நிர்ணயித்து விட்டான். ஹல்லேலூயா. நான் ஜெயிச்சிட்டேன்பா. இவங்கெல்லாம் பயந்து வர்றான், நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சா என்ன கிடைக்கும் அதை சொல்லு. அற்புதமா இல்லை? அவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கிறது? அவன் கத்தி வச்சிருக்கான், அவன் பெரிய ஹைட்டா இருக்கிறான், அவங்ககிட்ட எப்படின்னா சண்டை போடுவேன் அப்படின்னு பார்க்குறாங்க. இவன் அவனை பார்த்த உடனே இவனை ஜெயிச்சா என்ன கிடைக்குன்னு கேட்குறான். அப்படி என்ன அர்த்தம்? நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு. இவன் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, என்ன அது சாதாரண விஷயம். எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு. அதை தான் கேட்குறான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தாவீது கத்தியை எடுத்துகிட்டு போய் சண்டை போடணும்னு நினைக்கவே இல்லை. அவங்க கத்தியை பார்த்து பயந்துன்னுக்கிறாங்க. கத்தியே நம்மளோட ஒரு பெருசாக இருக்குது, தூரத்தில் வரும்போது தட்டிடுவான் போலக்குது. அதனால் கத்தி சைஸ் கூட நம்ம இல்லையே எல்லாரும் பயப்படுறாங்க. இவன் கத்தியும் பார்க்கல, கத்தி எடுத்து சண்டை போடவும் விரும்பலை. அவன் இந்த ரூட்டிலே போல. அவன் சம்பந்தமே இல்லாத 4 குழாங்களை எடுத்துட்டு 5 சிலர் சொல்லுவாங்க 4 தான் பிரதர், 5 தான் நீங்கள் 4 சொன்னீங்க அப்படிலாம் சிலர் கேட்குறாங்க. 5 போட்டிருக்கு, நீங்கள் 4 எப்படி சொன்னீங்க? ஏதோ வாங்கி தயிர் சொல்லிட்டுங்க 4. 5 இருக்கு, நீ எப்படி 4 சொல்லலாம்? பெரிய பெரிய பாஸ்டர்கள்லாம் சில இது மாதிரி அவசரத்தில் சில காரியங்கள் சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம பாயிண்ட் எடுத்துப்போம். அதனால் சின்ன குளங்கள் யோசித்து பாருங்களேன். பெரிய கத்தி, சின்ன குளங்கள். ராட்சத மனிதன் 17 வயது, சின்ன வாலிபன், இளவட்டம், இளம் என்ன சொல்லுதாவது அது வாழ வயதா? அப்படி இல்லை அது கேட்கல. அது அதுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. வாழ வயதா, வாழ வயதோடு ஒன்று கீழே ஒன்று இருக்கு. சரி, ஏதோ ஒன்று இருந்துட்டு போ, நேரத்தை வேன் பண்ண வேண்டாம். நம்ம யோசப் மாதிரி வச்சுங்களேன். யோசப்போட ஒரு 2-3 வயசு கூடுதலாக 17 வயசு பையன். அவன் பல சிறு வயது முதல் யுத்தக்காரனாக இருக்கிறான், கவசம் போட்டுருக்கிறான், பெரிய கத்தி வச்சிருக்கிறான், அப்படியே நிற்கிறான், பெரிய சிங்காசனம் போட்டுருக்கிறான், எல்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக நிற்கிறான், ராட்சதம் போல. இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் வரல.
அவனை பார்த்து எல்லாம் பயந்தாலும் இவனுக்கு கொஞ்சம் கூட பயம் வரல. ஏன்னு கேட்டேன்னா ஜெயிச்சிடோன்னு முடிவு பண்ணிட்டான். அவன் நினச்சான் இவனுக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை, கூழாங்கல்லே போதும். கூழாங்கல்லே பாருங்க, எவ்வளோ வித்தியாசம் பாருங்க இல்லையா? அதுதான் ஒரு மனிதன் தேவனோடு இணைந்து போகிறதுக்கான தேவனை போல சிந்திக்கிறதான சிந்தை இல்லையா? அவன் எதனால இப்படி சிந்திக்கிறான்னா, இஸ்ரவேலின் தேவனை இவன் நிந்தித்தானே, வெற்றி அங்க நினைச்சுதான். அவன் வெற்றி எங்க கணிச்சான் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆண்டவரை நீ இன்னும் கேவலமா பேசுற, அங்கே நீ தோத்துட, அதனால நீ ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அங்கே கண்டுபிடிச்சாங்க. அதாவது கோலியாத்துடைய வார்த்தையை வைத்துத்தான் இந்த தாவீது வெற்றியை கணிக்கிறான். ஹல்லேலூயா! நீ எவ்வளவு பெரிய ஆள் என்பது முக்கிய, என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நீ கேவலமா பேசுறல்ல, நீ அவுட்டு, நீ காலி, நான் வந்து நிற்கிறேன், என் தேவன் எனக்கா யுத்தம் பண்ணுவார். போய் அடிச்சு தள்ளிட்டு வந்துனே இருக்கிறான். அவன் கத்தி எடுத்து அவனை வெட்டுறான். ஹலோ, நம்ம காட்சிகள் எப்படி பார்க்கிறோம்? காட்சிகள் 1, பேச்சுக்கள் 2. ஒரு கூட்டம் பயந்து ஓடுகிறது, ஒரு கூட்டம் ஒருத்தன் தனியா நின்று விசுவாசத்தை கொண்டு அந்த தேசத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா! கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவரை போல தேவன் இந்த உலகத்தில் ஒரு